ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி மட்டன் கராஹி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கரை காய வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 2 பே லீவ்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் ஏலக்காய் 3, 2 கருப்பு ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்து கொஞ்ச நேரம் ஆயிலில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கிடுவோம். நான் வந்து 2 ஆனியனை ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். அதாவது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கரலாம். கொஞ்ச நேரம் ஆயிலில் நல்லா கிளறினதுக்கப்புறம் அந்த வாசம்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 750 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். 750 கிராம், 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து ஆயில்லையே என்ன செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஆயில்லையே வந்து இதை வந்து இந்த ஆனியனோட சேர்த்து அப்படியே வேக விடணும். நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இது வந்து இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மட்டன் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். உங்கள் மட்டன் வந்து எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எத்தனை விசில் வர வைக்கணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கராஹி மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன், முழு மல்லி. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஒரு 7 வரமிளகா போடுறேன், சிகப்பு மிளகா. நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் போட்டுக்கரலாம். நம்ம இது வரைக்கும் எதுவும் மிளகாப்பொடி எதுவுமே போடலை. அதனால் அது இந்த அளவுக்குனாலும் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வறுத்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 3 விசில் வந்ததோடு நான் வந்து இதை இறக்கியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வறுத்து வச்ச அந்த கராஹி மசாலாவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரோட அந்த கராஹி மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மட்டனோட ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம். இது கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி நம்ம அதை கழுவிட்டு நம்ம ஊற்றிக்கிறலாம். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இந்த மசாலா தான் வந்து இந்த கராஹி மசாலா தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் அந்த பவுல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு அதில் உள்ள தண்ணியும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இதையும் சேர்த்து எனக்கு வந்து மட்டன் வந்து இன்னும் ஒரு பாதி தான் வெந்திருக்கு, இன்னும் ஒரு பாதி வேகணும். அதுக்காக நான் வந்து இன்னும் ஒரு 2 விசில் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் மட்டனை வந்து கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி எடுத்து இந்த மசாலாவை சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விசில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கரலாம். இப்போ வந்து எனக்கு இன்னும் 2 விசில் வச்சுருந்தேன். அந்த விசில் வந்து போகிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் நேரம் நான் வச்சுருந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்க்கலாம் மட்டன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்.
பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. நான் வந்து கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் போடுறேன். அதாவது இது வந்து காஞ்ச வெந்தய இலை. இது உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க. இது போட்டால் நல்ல வாசமாக நல்லா இருக்கும், அதுக்காக தான் போடுறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி கீரை தூவி கூட இறக்கிக்கிறலாம். இப்போ இதை போட்டதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து அப்படியே நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பில் வச்சுருக்கலாம். இப்போ நான் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. என்கிட்ட மல்லிக்கீரை இல்லை, அதனால் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்து இதை வந்து இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான கராஹி மட்டன் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான கராஹி மட்டன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.